ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் ஹப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1.5 மீட்டர் வச்சு ஜீனுக்கு வெஸ்டர்ன் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ஸில் என்னென்ன டீட்டெயில் பண்ணியிருக்கேன்னா, போட் நெக் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட்டில் ப்ளீட்டு ஸ்லிட்டு கொடுத்துருக்கேன், ஸ்லீவில் ப்ளீட்டட் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டன் ஃபேப்ரிக் 1.5 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கை நான் 4ஆக மடிச்சிருக்கேன். மடித்த பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். டாப்பில் நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைன் மேலே ஆஃப் ஷோல்டர் நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஸ்லோப்பு 0.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஸ்ட்ராப்பு வித்து 2.25 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன், வித்து சீமோட கூட. நெக்ஸ்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் போட் நெக்கு தான் இங்கே ட்ரா பண்ண போகிறேன். ஸோ பேக்கும் ஃப்ரண்ட்டும் போட் நெக் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்டு ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சோடு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே என்னோடய ஆர்ம் ஹைட் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வித்து சீமோட கூட. ஆர்ம் ஹைட்டோட மிட் பாயிண்ட்டு 3.25 நான் அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு இன்வெர்ட்டாக மார்க் பண்ணி ஆர்ம் கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக ஃப்ரண்ட் ஆர்முக்கும் பேக் ஆர்முக்கும் ஒரு சின்ன கர்வ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம செஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணணும். செஸ்ட்டு ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஈஸ். நான் என்னோடய ஈஸ் வந்து இங்கே 0.25 இன்ச்சஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பஸ்ட்டோட ஹைட்டு 9.5 இன்ச்சஸும் வெஸ்ட்டோட ஹைட்டு 14 இன்ச்சஸும் நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 4, வேஸ்ட்டு ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 0.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி செஸ்ட்டு ரவுண்ட், பஸ்ட்டு ரவுண்ட், வேஸ்ட்டு ரவுண்ட் இந்த மூணையுமே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் பாயிண்டில் கர்வ் வரத்துக்காக வேஸ்ட் லைன்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ட்ரா பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி மைல்டாக ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போது யோக் பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சைடு சீம் வந்து நான் 1 இன்ச்சு கொடுக்குறேன். ஆல்ரெடி டாப்லேயும் பாட்டம்லேயும் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் தனியாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. சைடுக்கு மட்டும் 1 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் இப்போ நம்ம ஆர்ம் வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஃப்ரண்ட்டை எகெயின் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்மை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் அலைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்போ ஷோல்டர் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக் லைனை வந்து கன்சீல் பண்ண போகிறோம். நான் இங்கே பயாஸ் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு ஸ்ட்ரிப்பை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி ரா எட்ஜஸில் வச்சு ஒரு ஸ்டிச் போட போகிறேன். அதுக்கப்புறமா நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஃபேப்ரிக்கில் 1/4 இன்ச்சு சீமில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நாச்சஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 1/4 இன்ச்சை ராங் சைடில் திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். லென்த்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸும் ஹைட்டு வந்து 9 இன்ச்சஸும் எடுத்திருக்கேன். பாட்டமில் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்காக நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே ஸ்லீவோட ஹைட்டு நான் 7 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ கேப் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய ஆர்மோட மெஷர்மெண்ட் படி 3.75 இன்ச்சஸ் வந்து ஆர்மோட ஹைட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நான் ப்ளீட்டு கொடுக்க போகிறதுனால எண்ட் ஆஃப் த ஃபேப்ரிக் 1 இன்ச் வந்து சீமு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து 6.75 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ டாப் லைனையும் கேப் ஹைட்டில் மார்க் பண்ண லைனையும் நான் ஸ்லாண்டிங்காக கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன். மிட் பாயிண்ட்லேருந்து 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக் ஆர்முக்கும் டிஃப்ரென்ஸ்க்காக அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். தென் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இதே மாதிரி நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட சைடை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சைடு சீம் நான் 1 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஆர்முக்கான சீம் வந்து 1 சென்டிமீட்டர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்துக்குமே வந்து நான் 1 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிட் பாயிண்ட்லேயும் சைடு பாயிண்ட்லேயும் நான் நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் ஆர்மை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனுக்காக அங்கேயும் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் ஆர்முக்கு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே ஒரு ஆஃப் இன்ச்சு கேப்பில் லெஃப்ட் சைடில் ஒரு 3 ப்ளீட்டும் ரைட் சைடில் ஒரு 3 ப்ளீட்டும் இருக்கிற மாதிரி நான் ஈவனாக ப்ளீட் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டிச்சிங்கில் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் பின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட பாட்டமில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிப் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிப்போட ஹைட் நான் ஒரு 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சு சீம் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேக் சைடு டேர்ன் பண்ணி கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சு வர்ற மாதிரி ஸ்ட்ரிப்பை ஃபோல்ட் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி கன்சீல் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 ஸ்லீவ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. யோக்கோட ஃப்ரண்ட் சைடும் ஆர்மோட ஃப்ரண்ட் ஆர்மும் அட்டாச் ஆகிற மாதிரி லெஃப்ட் ரைட் நான் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பார்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம். யோக்கு வந்து ஆல்ரெடி நான் 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ 13 இன்ச்சஸில் இருந்து நான் நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டை மார்க் பண்ணுறேன். ஸோ 29 இன்ச்சஸ் டோட்டலாக 29 இன்ச்சஸ் வந்து டாப்போட லென்த்து. ஸோ அதை நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேப்ரிக்கையும் நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 2 பீஸ் இருக்குது, பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பீசஸ் ஆர் தேர். யோக் பார்ட்டோட சென்டரையும் நான் நாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்கர்ட் பார்ட்டோட சென்டரையும் நான் நாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்லீவில் எப்படி நம்ம ப்ளீட்டு கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்லேயும் ஸ்மால் ப்ளீட்டு கொடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் இருக்கிறத பொறுத்து நான் ப்ளீட்டு கொடுக்குறேன். இங்கே எனக்கு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக ஒரு 3 ப்ளீட் இருக்கிற மாதிரி வருது. ஸோ அது கரெக்டாக இருக்கா, ஈவனாக இருக்கா, யோக்கும் ஸ்கர்ட்டும் ஈவனாக இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நான் மேலே அதே யோக் பேட்டர்னை வச்சுட்டு கீழே வந்து ப்ளீட் எடுக்கிறேன். ப்ளீட்டு கலையாமல் இருக்கிறதுக்காக ஒரு டாப் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது பேக் ஸ்கர்ட் பார்ட்டு. ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு நான் ப்ளீட்டு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த லென்த்தை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஸ்கர்ட்டோட லென்த்து 16 இன்ச்சஸ் இருந்தது. அதோட 8 இன்ச்சஸ் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுடிதாருக்குலாம் நம்ம எப்படி சைடு ஸ்லிட்டு கொடுப்போமோ அதே மாதிரி இங்கே சென்டரில் நான் வந்து ஸ்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் எண்டில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நான் ஸ்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்லிட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளீட்டு கொடுக்கலாம். ஸ்கர்ட்டோட டாப்பில் நம்ம சின்ன ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். இங்கேயும் 3 ப்ளீட்டு தான் வரும். ஸோ யோக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அதே அளவு இருக்கான்னு செக் பண்ணி சின்ன ப்ளீட்டு கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டாப்போட யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டோட ரைட் பார்ட்டும் யோக்கோட ரைட் மாதிரி வச்சுருக்கேன். நம்ம பார்க்குறதுக்கு ராங் சைடில் இருக்கும். யோக்கோட பேக் சைடும் ஸ்கர்ட்டோட பேக் சைடும் அட்டாச் பண்ணுறேன் ரைட்டு. இப்போது டாப்போட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோட்டலாக ஸ்லீவ்லேருந்து ஸ்கர்ட் பார்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டமில் 1/4 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி எட்ஜஸை வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட் இதுதான், பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.